வணக்கம். வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். லெபனானில் இஸ்ரேலிய வான் மற்றும் தரை தாக்குதல்கள் தொடர்கின்றன. அதில் உயிர் சேதங்கள், காயங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அளிக்கப்படுவது தொடர்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் நேற்று வெளியிட்ட புதிய அறிவிப்பில் தெற்கு லெபனானில் உள்ள 20க்கும் மேற்பட்ட நகரங்களில் வசிப்பவர்களை உடனடியாக அவர்களது வீடுகளை காலி செய்து வெளியேறுமாறு கூறியது. 2 தினங்களுக்கு முன் 50 நகரங்களில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு அறிவித்தது. சமீப கால எச்சரிக்கைகள் வெளியேற்ற அறிவிப்புகளுக்கு உட்பட்ட தெற்கு லெபனான் நகரங்களின் மொத்த எண்ணிக்கையை 70ஆக கொண்டு சென்றது. வெளியேற்ற அதிகரிப்பு கொடுக்கப்பட்ட நகரங்களில் மாகாண தலைநகரான நபாட்டியையும் உள்ளது. இந்த நகரங்களில் வசித்த மக்கள் ஒரு பக்கமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கமாக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் ஹெஸ்போல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை தொடர்வதால் அங்கிருந்தும் மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். தெற்கு லெபனான் நகரமான பின் ஜெபைலில் உள்ள ஒரு நகராட்சி கட்டடத்தை தாக்கியதாகவும் 15 ஹெஸ்போல்லா உறுப்பினர்களை கொண்டதாகவும் பல ஆயுதங்களை அளித்ததாகவும் இஸ்ரேல் கூறியது. இப்போது நடந்துள்ள மற்றொரு புதிய விஷயம், இந்த போரில் எந்த தொடர்புமற்ற லெபனான் இராணுவமும் இழப்புகளை சந்தித்தது. போரில் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே நடக்க லெபனான் இராணுவம் ஒதுங்கி இருந்தது. அப்படியிருந்தும் தெற்கு லெபனானில் வெவ்வேறு சம்பவங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் லெபனான் இராணுவத்தின் 2 துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் லெபனான் சிப்பாய் ஒருவர் கொல்லப்பட்ட 2வது சம்பவத்திற்கு பின்னர் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக லெபனான் இராணுவம் கூறியது. ஆரம்பத்தில் லெபனான் இராணுவம் ஒரு இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் தமது ஒரு இராணுவ பிரிவை தாக்கியதாக அறிவித்தது. லெபனான் இராணுவத்தின் அந்த இராணுவ பிரிவு மர்ஜியோன் ஹஸ்பயா சாலை வழியாக பொதுமக்கள் கோக்பா நகரத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு உதவி கொண்டிருந்த படைப்பிரிவு என்கின்றது லெபனான் இராணுவம். இந்த தாக்குதலில் லெபனான் இராணுவ சிப்பாய் ஒருவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் லெபனான் இராணுவம் தெற்கு லெபனான் நகரமான டைபேயில் பொதுமக்கள் வெளியேற்றம் மற்றும் மீட்பு பணியை மேற்கொண்ட லெபனான் செஞ்சிலுவை சங்கத்திற்கு உதவி கொண்டிருந்த போது இஸ்ரேலிய தாக்குதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒருவர் காயமடைந்ததாகவும் கூறியது. பின்னர் லெபனான் இராணுவம் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் உள்ள ஒரு இராணுவ சாவடி மீது இஸ்ரேலிய தாக்குதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக கூறியது. உடனே தாக்குதல் வரும் திசையை நோக்கி லெபனான் இராணுவ துருப்புக்கள் திருப்பிச் சுட்டனர். ஒரு வருடத்திற்கு முன்பு மோதல் தொடங்கிய பின்னர் இஸ்ரேலிய படைகள் மீது லெபனான் இராணுவம் சுடுவது இதுவே முதல் முறை என்று லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தது. லெபனானின் கடந்த 24 மணி நேரத்தில் 28 சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு WHO தெரிவித்துள்ளது. பல சுகாதார பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை மற்றும் குண்டுவெடிப்பு காரணமாக அவர்கள் பணிபுரியும் பகுதிகளை விட்டு வெளியேறினர் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கேப்ரியஸ் கூறினார். இது வெகுஜன அதிர்ச்சி மேலாண்மை மற்றும் சுகாதார சேவைகளின் தொடர்ச்சியினை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது என்றார் அவர். அதே நேரத்தில் காயமடைந்தவர்களுக்கு மருந்து பொருட்களை பெறுவது குறித்த கவலைகளும் அதிகரித்து வருகின்றன. மருத்துவ பொருட்களை பெரிய அளவில் எடுத்துச் செல்ல திட்டமிட்ட கப்பலை இன்று வெள்ளிக்கிழமை லெபனானுக்கு அனுப்ப முடியாது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கேப்ரியஸ் கூறினார். உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் தங்கள் பொதுமக்களை வெளியேறுமாறு வலியுறுத்தியதால் பல நாடுகள் பெய்ரூட்டிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றி வருகின்றன. கத்தாரின் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி லெபனானில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு தமது நாடு கடும் கண்டனம் தெரிவிக்கிறது என்று கூறினார். இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் இந்த ஆக்கிரமிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவிகளை வழங்க விரைவான நடவடிக்கை மற்றும் தேவையான அனைத்து ஆதாரங்களையும் வழங்க எமது அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்றும் தெரிவித்தார் அவர் மேலும் கூறிய போது, காசா மீதான போரை நிறுத்துவதில் சர்வதேச சமூகம் தோல்வியடைந்தது. லெபனானிலும் தோல்வியடையக்கூடாது. லெபனானில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்காத நாடுகள் மோதலை விரிவுபடுத்துவதற்கு பச்சை விளக்கு காட்டுகின்றன என்றுதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றார்.